அன்பர்களே, இன்று தை மாத கடைசி வெள்ளி. அதனாலே வெட்டுவானம் எல்லையம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். வேலூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வேலூருக்கு மேற்கே 23 கல் தொலைவில் வெட்டுவானம் அமைந்துள்ளது. ஜவ்வாது மலை சாரலிலும் பாலாற்றின் நதிக்கரையிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. மணப்பேறு மகப்பேறு மட்டுமன்றி மருத்துவரால் கைவிடப் பெற்றோரையும் காத்தருளும் அன்னை இந்த எல்லையம்மன். ரேணுகாதேவியின் அம்சமாக தோன்றிய அன்னை இவள். படவேடு ஆலயத்தின் எல்லை தெய்வம். பல சிறப்புகளை கொண்டது இந்த ஆலயம். தன் தந்தையின் கட்டளைப்படி பரசுராமன் தன் தாய் ரேணுகாவை வெட்டினார். அருகில் நின்ற அருந்ததி பெண்ணை தலையையும் அவரது பரசு சென்று கொய்துவிட்டது. தன் தாய்க்கு உயிரளிக்குமாறு பரசுராமர் தன் தந்தை ஜமதக்னி முனிவரை வேண்டிட அவரும் சம்மதித்தார். அவசர கோலத்தில் 2 பெண்களின் தலையையும் மாற்றி பொருத்திட இருவரும் உயிர் பெற்றனர். 2 பெண்களின் தலை வெட்டுப்பட்ட ஊரே இது வெட்டுவானம் என பெற்றது. இதன் பழைய பெயர் மேலை வித்தூர். இந்த ரேணுகா தேவியே வெட்டுவான் தலத்தின் நாயகி ஆனாள். இந்த ஊர் வழியே ஓடும் நதியின் கால்வாய் சீரமைப்பு பணி நடைபெற்ற போது விவசாயி ஒருவர் மண்வெட்டியால் அகலப்படுத்திய போது ஒரு கல்லிலிருந்து குருதி விழுந்தது. அந்த விவசாயி மயங்கி விழுந்தார். உடனே அசரீரியாக, எல்லை அம்மனாகிய நான் இவ்வளவு காலம் பூமியில் மறைந்திருந்து தற்போது வெளிப்பட்டேன், என்னை பிரதானமாக வைத்து ஆலயம் எழுப்புக என்று தேவி ஆணையிட்டாள். ஊர் மக்கள் ஒன்று கூடி எல்லை அம்மனுக்கு ஆலயம் எழுப்பினர். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலய தல வரலாற்றின்படி பரசுராமர் உருவாக்கிய 108 துர்க்கை அம்மன் தலங்களில் இந்த வெட்டுவானமும் ஒன்று. தேசிய நெடுஞ்சாலையில் வெட்டுவானம் ஊரின் சாலையோரம் ஆலயம் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், அதை ஒட்டி எழிலான மண்டபம், திருக்குளம். குளத்தின் மேற்புறம் புற்றும் வேம்பும் உள்ளன. தென்மேற்கே அலங்கார மண்டபம் உள்ளது. உற்சவ மண்டபமும் உள்ளது. வடமேற்கில் அஷ்டநாக தீப மண்டபம் உள்ளது. கருவறையில் எல்லையம்மன் கழுத்தளவு மேனியலாய் அழகிய அகன்ற கண்கள் கொண்டு காட்சி தருகிறாள். அம்மனின் பின்புறம் முழு உருவ சுதை சிற்பம் உள்ளது. மணப்பேறு மகப்பேரும் அளிக்கும் தேவி இவள். அம்மனின் அபிஷேக மஞ்சள் நீரும் வேப்பிலையும் குங்குமமும் இங்கே அருட்பிரசாதங்கள். வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை நாகதோஷ பரிகார பூஜைகள் நடைபெறுகின்றன. மண் பொம்மைகள், விலங்குகளின் பொம்மைகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர். ஆடி மாதம் முழுவதும் விழாக்கோலம். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை முதல் 7 வெள்ளிக்கிழமைகளில் விழாக்கள் விமர்சையாக நடைபெறும். அம்மன் கோவில் விழாக்கள் அனைத்தும் இங்கே நடைபெறும். நல் வாழ்விற்கு துணையாக என்றும் நிற்கும் வெட்டுவானம் எல்லையம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.